ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நீங்கள் நல்லா இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கான்செப்டை வச்சு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே நான் தமிழில் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் சென்னைக்கு போய் இருப்பேன். அதாவதுங்க ஃப்யூச்சரில் நான் ஒரு செயலை செய்திருப்பேன், நான் ஒரு செயலை செய்து முடித்திருப்பேன் அப்படின்னு சொல்ல வரோம். பார்த்தீங்களா? நான் எக்ஸாம் எழுதியிருப்பேன், அவங்க அடுத்த வாரம் ஊருக்கு வந்திருப்பாங்க, நான் அடுத்த வாரம் ஊருக்கு போயிருப்பேன், நாங்கள் அடுத்த வருஷம் ஒரு வீடு கட்டியிருப்போம். ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும், அதை நம்ம ப்ரெசண்ட்லேயே நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சென்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் நல்லா பேச முடியும். ஓகே, இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஆரம்பிக்கணுங்க. பார்க்கலாமா? ஓகே, இங்கே பாருங்களேன். பை அப்படின்னா எக்ஸாக்டாக தமிழில் பேசும்போது எப்படி வரும் அப்படின்னா குள். இங்கே பாருங்களேன், நாளைக்குள் ஒரு செயலை செய்து முடித்திருப்பேன், நாளைக்குள் ஊருக்கு வந்திருப்பேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ பெரிய சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை வரிசையாக கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. நாளைக்குள், குள் அப்படின்னா பை அப்படின்னு சொல்லுவோம். நாளைக்குள் அப்படின்னா எப்படி பேசலாம்? டுமாரோ பை அப்படி பேசக்கூடாது. எப்படி தான் பேசணும் அப்படின்னா பை டுமாரோ, நாளைக்குள், பை டுமாரோ, பை டுமாரோ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அடுத்த வாரத்திற்குள், அடுத்த வாரத்துக்குள்ள பேசுவோம். பார்த்தீங்களா? அடுத்த வாரத்துக்குள்ள நான் ஒரு பைக் வாங்கியிருப்பேன். அடுத்த வாரத்திற்குள்ள அப்படின்னா பை நெக்ஸ்ட் வீக், பை நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரத்துக்குள்ள. நெக்ஸ்ட் ஒன், அடுத்த மாதத்திற்குள் என்ன பண்ணணும்? சிம்பிள் தாங்க, பை நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் ஒன், அடுத்த வருஷத்துக்குள்ள, அடுத்த வருஷத்துக்குள்ள நான் படித்து முடிச்சிருப்பேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா? பை நெக்ஸ்ட் இயர். தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு அந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிடுச்சா? ஃப்யூச்சரில் அடுத்த வாரத்துக்குள்ளே, அடுத்த வருஷத்துக்குள்ளே, அடுத்த மாதத்துக்குள்ளே எங்கெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ அதுக்கு முன்னாடி பை வச்சு நீங்கள் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காலத்தை மென்ஷன் பண்ணுங்கள். டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே வாங்க. நான் சென்னைக்கு போயிருப்பேன். இந்த இடத்துல நம்ம எந்த காலத்தை மென்ஷன் பண்ணலை, பண்ணாமலும் நம்மளால் பேச முடியும். ஓகே, இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இங்கே வாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் எதை வச்சு தான் பேச ஆரம்பிக்கணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? ஒரு செயலை செய்பவர். போகிற ஒரு செயலை யார் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கோம்? நான். அப்போனா நான் தான் சப்ஜெக்ட். நான் அப்படின்னா ஐ. ஓகே, சப்ஜெக்டை பேசின உடனே will have அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்பை பேசணும். I will have, I will have. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா verb தான் பேசணும். இங்கே என்ன verb இருக்குது? verbனா செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன், போகிறது. போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? go. இந்த இடத்துல நம்ம I will have go அப்படி பேசக்கூடாது. இங்கே பாருங்கள், verboட தேர்ட் ஃபார்மை தான் நம்ம பேசணும். go அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், went அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், gone அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? V1, V2, V3. அப்போனா V3 இங்கே இருக்கிற verb தான் நம்ம இங்கே பேசணும். புரிஞ்சிடுச்சா? I will have gone, நான் போயிருப்பேன். எங்கே போயிருப்பேன்னு சொல்லியிருக்கேன்? சென்னைக்கு. சென்னைக்கு அப்படின்னா டு சென்னை. தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? ஈஸியாக புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் பார்க்கும். ஓகே, எல்லாம் சேர்ந்து பேசலாமா? ஐ வில் ஹாவ் கான், நான் போயிருப்பேன், டு சென்னை, சென்னைக்கு. ஐ வில் ஹாவ் கான் டு சென்னை. ஈஸியாக புரியுதா? இப்போ இங்கே இருக்கிற சென்ஸ் பாருங்கள், நான் அடுத்த மாதத்திற்குள் சென்னைக்கு போயிருப்பேன். போகிற ஒரு செயலை நான் அடுத்த மாதத்திற்குள்ளே செஞ்சு முடிச்சிருப்பேன்னு சொல்லியிருக்கேன். எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க.
I will have gone to Chennai by next month. That's all. இப்போ அடுத்த மாதத்திற்குள் அப்படின்னு அப்படி சொல்லியிருக்கோம், by next month. அதை அப்படியே கடைசி மட்டும் நீங்கள் போட்டு பேசுங்க, முடிஞ்சு. பேசலாமா? I will have gone to Chennai by next month. அடுத்த மாதத்திற்குள்ளே நான் சென்னைக்கு போயிருப்பேன். எதிர்காலத்தில் நான் ஒரு செயலை செய்து முடித்திருப்பேன். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எதிர்காலத்தில் ஒரு செயல் முடிஞ்சிருக்கும். அந்த செயலை யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா சப்ஜெக்ட். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீட் இவங்கெல்லாம் சப்ஜெக்ட். சப்ஜெக்டை பேசிட்டு அதுக்கப்புறம் வில் ஹாவ் நம்ம பேசணும். அதுக்கப்புறம் என்ன வேர்போ அந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிளை தான் நம்ம பேசணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி பழக போகிறோம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நீங்கள் நான் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லலாங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவள் எனக்காக சமைத்திருப்பாள். பாருங்கள், சமைத்து இருப்பாள். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் யார்? ஸ்ட்ரக்சர் இருந்தா இருக்குது, பேசலாமா? சப்ஜெக்ட் யார்? அவள். அவள்னா ஷீ அப்படின்னு சொல்லணும். சப்ஜெக்டை பேசியாச்சு. அதுக்கப்புறம் வில் ஹாவ் அப்படிங்கிறத பேசலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நம்ம இந்த கான்செப்ட் வச்சு பேசும்போது எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதை தொடர்ந்து வில் ஹாவ் அப்படின்னு தான் பேசணும், ஓகேங்களா? ஷீ வில் ஹாவ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வேர்பை பேசணும். வேர்ப் என்ன? சமைக்கிறது. ஓகே, இப்போ இந்த இடத்துல குக் அப்படிங்கிற வேர்பை அப்படியே பேசக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, குக்கோட V3 ஃபார்ம் என்ன? சிம்பிளுங்க. இங்கே பாருங்கள், குக்ட். ஈடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஷி வில் ஹாவ் குக்ட். அவள் சமைத்திருப்பாள். இன்னும் இந்த சென்ஸ் முடியல. யாருக்காக சமைத்திருப்பாள்? எனக்காக. எனக்காகனா எப்படி பேசலாம்? ஃபார் அப்படின்னா காக. இப்போ எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. தட்ஸ் ஆல். ஷி வில் ஹாவ் குக்ட். அவள் சமைத்திருப்பாள். ஃபார் மீ, எனக்காக. சேர்ந்து பேசலாமா? ஷீ வில் ஹாவ் குக்ட் ஃபார் மீ. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் தூங்கி இருப்பேன். நான் தூங்கி இருப்பேன். எப்படி பேசலாம்? ஐ வில் ஹாவ். தூங்குறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஸ்லீப். ஸ்லீப்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஸ்லெப்ட். தட்ஸ் ஆல். எல்லாம் சேர்ந்து பேசலாமா? ஐ வில் ஹாவ் ஸ்லெப்ட். நான் தூங்கி இருப்பேன். நெக்ஸ்ட் ஒன். நாங்கள் தேர்வு எழுதி இருப்போம். ஆன்சர் பண்ணுங்க, வாய் திறந்து பேசுங்க. சப்ஜெக்ட் யாரு? நாங்கள். we will have. ஓகே, சப்ஜெக்ட் ஆக்சிலரி வேர்பை பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்பை பேசணும். என்ன வேர்ப்? எழுதி இருப்போம். எழுதுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ரைட். ரைட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். we will have written. நாங்கள் எழுதியிருப்போம். என்ன? தேர்வு. தி எக்ஸாம். பேசலாமா? we will have written the exam. நாங்கள் தேர்வு எழுதி இருப்போம். இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரியுதா? ஈஸியாக இருக்குதா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்து முடிச்சிருக்கும் அப்படின்னு பேச வரும்போது இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம பேசணும். நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு செயலை செஞ்சுருப்பேன், செய்து முடித்திருப்பேன் அப்படின்னு எங்கெல்லாம் பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்கள் அழகாக பேசலாம். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கான்செப்டை நம்ம எடுத்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளான சென்டென்ஸ் வச்சு சொல்லியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுங்க, ஆனால் ரொம்ப ஈஸியாக உங்களால் பேச முடியும். எல்லோரும் வாய் திறந்து பேசுகிறீங்களா? நாங்கள் அடுத்த மாதத்திற்குள் ஒரு கார் வாங்கி இருப்போம். நல்லா கவனிங்க. வாங்குகிற ஒரு செயலை நாங்கள் ஃப்யூச்சரில் செய்து முடித்திருப்போம். பேசலாமா? சப்ஜெக்ட் யாரு? நாங்கள். நாங்கள் அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம்.
சப்ஜெக்டை பேசினோன்னே கண்ணை மூடிட்டு இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா வில் ஹாவ் அப்படிங்கிறத பேசிடுங்க. இந்த வீணா என்ன, வில் ஹாவ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். வீணா சப்ஜெக்ட், வில் ஹாவ் அப்படின்னா ஆக்ஸலரி வெர்ப், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இப்போ இதை தொடர்ந்து நம்ம என்ன பேசணும் அப்படின்னா வெர்பை தான் பேசணும். இங்கே என்ன வெர்ப் இருக்குது? வாங்கிறது. வாங்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? பை. பையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? பாட். பேசலாமா? we will have bought, நாங்கள் வாங்கி இருப்போம். எதை வாங்கி இருப்போம்? எதை வாங்கி இருப்போம்? ஒரு கார். a car. பேசலாமா? we will have bought a car, நாங்கள் ஒரு கார் வாங்கி இருப்போம். இன்னும் முடியல பாருங்க. அடுத்த மாதத்திற்குள். அடுத்த மாதத்திற்குள் எப்படி பேசலாம்? by next month. That's all. பேசலாமா? we will have bought, நாங்கள் வாங்கி இருப்போம், a car, ஒரு கார், by next month, அடுத்த மாதத்திற்குள். எல்லாரும் என் கூட சேர்ந்து மொத்தமாக பேசலாம். we will have bought a car by next month. இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன். அவர்கள் அடுத்த வருடத்திற்குள் ஒரு வீடு கட்டியிருப்பார்கள். நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. எப்படி பேசலாம்? இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாவே நிறைய சென்டென்ஸை நம்மளால் ஈஸியாக பேச முடியும். ஆன்சர் பண்ணுங்க. They will have built a house. எப்போ? அடுத்த வருடத்திற்குள். by next year. சேர்ந்து பேசலாமா? வாய் திறந்து பேசுங்க. they will have built a house by next year. இந்த ஃபாஸ்ட்டாக பேசுங்க. they will have built, அவங்க கட்டியிருப்பாங்க, a house, ஒரு வீடு, by next year, அடுத்த வருடத்திற்குள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் என்னுடைய வேலையை அடுத்த வாரத்துக்குள்ளே முடிச்சிருப்பேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்க. வாய் திறந்து பேசுங்க. ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்க. I will have, verb என்னது? முடிக்கிறது. முடிக்கிறதுக்கு சொல்ல இங்கிலீஷில் finish. ஃபினிஷோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் finished. I will have finished, நான் முடிச்சிருப்பேன். எதை முடிச்சிருப்பேன்னு சொல்லியிருக்கேன்? என்னுடைய வேலையை, my work. எதற்குள்? அடுத்த வாரத்திற்குள், by next week. That's all. புரியுதா? ஈஸியாக இருக்குதா? வாய் திறந்து பேசுங்க. I will have finished my work by next week. அடுத்து பாருங்க. அருண் அவனுடைய வேலையை நாளைக்குள் முடித்திருப்பான். இங்கே சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறுது. பேசலாமா? சப்ஜெக்ட் யாரு? அருண். அருண் will have finished. அருண் முடித்திருப்பான் அவனுடைய வேலையை. அவனுடையனா எப்படி பேசலாம்? his. வேலை. அருண் will have finished his work. அருண் அவனுடைய வேலையை முடித்திருப்பான். பாருங்களேன், நாளைக்குள் முடித்திருப்பான், by tomorrow. That's all. புரியுதா? பார்க்க தமிழில் பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரிந்தாலும் ஈஸியாக இங்கிலீஷில் உங்களால் பேச முடியும். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்கள். வாய் திறந்து பேசுங்க. அருண் will have finished his work by tomorrow. அருண் will have finished, அருண் முடித்திருப்பான், his work, அவனுடைய வேலையை, by tomorrow, நாளைக்குள். அருண் will have finished his work by tomorrow. That's all. அவ்வளோதாங்க. இப்போ இன்னமும் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம இந்த கான்செப்ட் வச்சு பேச போகிறோம். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட 10 days and 5 days கிளாஸ்க்கான பிபிடி இருக்குது. ஸோ if you want, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேசலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே நான் 2 சென்டென்ஸ் இருக்கேன். இது உங்களுக்கான டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தயவு செய்து இதுக்காக ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் நைட் 8 மணிக்குள்ளே என்னுடைய வீட்டு பாடத்தை செய்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிங்க. நீங்கள் சொல்கிறீங்க நான் இன்றைக்கி நைட் 8 மணிக்குள்ளே என்னோடய வீட்டு பாடத்தை செஞ்சுருப்பேன்.
ஃப்யூச்சரில் இனிமே தான் அந்த காலம் வரப்போகுது, அந்த காலத்தில் என்னுடைய வேலையை நான் செய்திருப்பேன் அப்படின்னு பேசியிருக்கேன். ஆன்சர் பண்ணலாமா? ஓகே. ஐ வில் ஹாவ், இங்கே என்ன verb இருக்கு? செய்கிறது. பாருங்கள், இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? do, did, done. I will have done, நான் செய்திருப்பேன். எதை செய்திருப்பேன்? என்னுடைய வீட்டு பாடத்தை. my homework. பேசுங்க. I will have done my homework. நான் என் வீட்டு பாடத்தை செஞ்சிருப்பேன் 8 மணிக்குள். எப்படி பேசலாம்? by இரவு 8 மணிக்குள், by 8 PM. that's all. இந்த இடத்துல நீங்கள் at 8 PM அப்படின்னு பேசாதீங்க, by 8 PM அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு டைமை சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் at வச்சு பேசணும். I will come at 8 PM, நான் 8 மணிக்கு வருவேன். ஆனால் இங்கே பாருங்கள், 8 மணிக்குள் அப்படின்னு தான் பேசியிருக்கோம். அப்போ நான் இந்த இடத்துல by 8 PM அப்படின்னு தான் பேசணும். புரிஞ்சிருச்சா? I will have done my homework by 8 PM. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவள் இரவு 8 மணிக்குள் சாப்பிட்டு இருப்பாள். பேசுங்க பார்க்கும். she will have, இங்கே என்ன verb இருக்குது? சாப்பிட்றது. சாப்பிட்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? eat. eatோட past participle eat, ate, eaten. ஏன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டும் தெளிவாக புரியுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக புரிகிற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு கான்செப்டை கற்றுக்கிட்டிங்கன்னா தயவு செய்து அதை பேசி பழகுங்க. நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு போயிடாதீங்க. ஸோ அப்படி பார்க்க வரீங்கன்னா தயவு செய்து வீடியோவை பார்க்காதீங்க. இந்த கான்செப்டை நான் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் நிறைய சென்ஸ் இங்கிலீஷில் பேச போகிறேன் அப்படின்னு நினச்சேங்கன்னா மட்டும் வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் ஒன்லி வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறதுக்காக கிடையாது, பேசுகிறதுக்காக மட்டும்தான் இருக்குது. வாயை திறந்து பேசுங்க. she will have eaten, அவள் சாப்பிட்டு இருப்பாள். பாருங்கள், இரவு 8 மணிக்குள் என்ன பண்ணணும்? இதே மாதிரி தான், by, that's all. she will have eaten by 8 PM. she will have eaten by 8 PM. I hope உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ன வரைக்கும் இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுங்கள்.